ஸ்பெஷல் ரவுண்டு. ரைட், கீழே தெரியல நினைக்கிறேன். விசிலா விரிசலா? ஆளுக்கு ஒரு விசில் தாரேன். சரியா? ஏசா கடைசியா போகும்போது ஊதிட்டு போறதுக்கா? இல்ல, இப்பவே ஊதணும். ரைட், புதுசுதான், நம்பி ஊதலாம். இந்த ரவுண்டு தான். இல்ல, அவங்க எடுத்துக்குவாங்க. புதுசு தெரிய வேண்டாமா? அது கவர் பண்ணிருக்கிறோம். ரைட், கவனிங்க. இது விசிலா விரிசலா ரவுண்டு. சரிங்களா? இப்ப சமீபத்தில் விசிலுக்கு என்ன முக்கியத்துவம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, அதை விட்டுருவோம். விசிலா விரிசலா? ரைட், கவனிங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த ரவுண்டு கொஞ்சம் வித்தியாசமானது. மொத்தம் 5 நம்பர் இருக்கும். சரிங்களா? நம்ம விதியை நாம தான் தீர்மானிச்சுக்கணும். அது விசிலுக்கும் பொருந்தும். கவனிங்களா? ரைட், கவனிங்க. இப்போ இங்க 5 கொஸ்டின் இருக்கும், 5 நம்பர் இருக்கும். அந்த ஒரு நம்பர்ல வரும் 5 நம்பர் இருக்கும். எங்க ஸ்டார்ட் ஆகணும்? செகண்ட் ரவுண்ட் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும். நீங்க ஒரு நம்பரை சூஸ் பண்ணலாம். அந்த 5 நம்பர்ல ஒரு நம்பர் சூஸ் பண்ணி டச் பண்ண சொன்னீங்கன்னா, டச் பண்ணா அது எந்த கொஸ்டினுக்கு வேணா போகும். போட்டோ காட்டி கேட்கலாம், ஆடியோ காட்டலாம், வீடியோ காட்டலாம், எதுக்கு வேணாலும் போகும். அதனால தெளிவா முடிவு பண்ணி சொல்லுங்க. இன்னொன்னு பாருங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா 10 மார்க். இதுல இருக்கிற 4 பேருமே ஆன்சர் பண்ண முடியலனா உங்களுக்கு அதே 10 மார்க் வழங்கப்படும். கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படிங்க? கஷ்டமான கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டோமோ 10 மார்க், ஈஸியான கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டோமோ 10 மார்க். அப்ப என்னங்க? புரியுதா உங்களுக்கு? புரியுதானே சார்? நான் ஏதோ குழப்பிட்டணும். கரெக்டா இருக்குண்ணா? ரைட், புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது யாருமே சொல்லக்கூடாது. இந்த இருக்கிற 4 பேரு பிளஸ் ஆடியன்ஸுக்குமே தெரியாத அளவுக்கு போயிடும். வேண்டாம், ஆடியன்ஸ் விட்டுருவோம். அது ரொம்ப லாங் போயிடும் இந்த 4 பேர்த்துக்குள்ள. சரி சார், நாங்க ஆன்சர் பண்ணிட்டா எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். இதுல குழப்பமா நிறைய இருக்குது. நீங்க டீல் கேட்கலாம், அதாவது ஏலம் கேட்கலாம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பட் நீங்க மேக்ஸிமம் 9 மார்க் கேட்கலாம். 9 மார்க். ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. நீங்க என்ன கேட்டு அந்த மார்க் கொடுத்துருவோம் சரியா இருந்தா, தப்பா இருந்தா மைனஸ் பண்ணிக்குவோம். இதுல நெகட்டிவ் இருக்குது. ரொம்ப விரிசலும் ஆகும், விரிசலும். ஆனா என்ன பண்ணணும்னா, நீங்க நல்லா கவனிங்க. இவங்க சூஸ் பண்ணுவாங்க, யாரு வேணா ஆன்சர் பண்ணலாம். எப்படி சார்? அதுக்கு தான் விசில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்க கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு விசில வாயில வச்சுக்கோங்க. யாரு முதல்ல விசில் அடிக்கிறாங்களோ அவங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஆனா நெகட்டிவ் பாயிண்ட் ஆவது கிடையாது. தப்பா கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. கவனமா இருக்கீங்களா? ரொம்ப குழப்பமா இருக்கும். அதான் எங்களுக்கு வேணும். அதான் விரிசல். சரிங்களா? விசில் அடிக்கணும், இந்த கன்ஃபியூஷன் விரிசல் ஆகணும். இதுல இருக்கீங்களா? சூஸ் பண்ணலாமா? ரைட். நீங்க கொஸ்டினை பார்த்துக்கிங்கன்னா ரூல்ஸ் நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் கெட் டென்ஷன். ஸ்டார்டிங் ஃப்ரம் டி டீம் நீங்க சூஸ் பண்ணுங்க. சார் சூஸ் பண்ணுங்க. நீங்க கவனமா இருங்க. ரைட். இந்த 1 2 3 4ல 5ல என்ன வேணும் உங்களுக்கு? 2. சார் நல்லா இருங்க. 2 கேட்டிருக்கீங்க, சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்ப 4 பேர்த்துக்கும் வாய்ப்பு. 4 பேர்த்துக்கும் வாய்ப்பு. கொஸ்டின் தெரிஞ்சதுன்னா, ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டக்குனு விசில் ஊதிரும். உங்கள்ட்ட முதல்ல கேட்பேன். ரைட். ரைட். யாரு? நல்லா ஊதிக்கிறீங்க, பரவாயில்ல. அவங்க ஊதிட்டாங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? ரைட். ஆமாங்க, அவ்வளவுதான். கேட்டு விசில் ஊதிர வேண்டியதான். ரைட்டா? நல்லா கவனிங்க. யாரு இவங்க? மைக் யூஸ் பண்ணுங்க. ஆனா இருக்கு, ஆஃப் பண்ணாதீங்க. சொல்லுங்க. இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், அண்டர் 19 இல்ல பேர் வேணும். ஏன்னா இவர் கிரிக்கெட் பிளேயர்
அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவர் அதாவதுங்க கங்காரு எங்கு வசிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் மிருகக்காட்சியாலினா மாட்டிக்கு வர இல்லைங்க. ஆன்சர் சரியா தான் போகும். மிருகக்காட்சியாலி கங்காரு இருக்கும், அதுக்காக ஆன்சர் கொடுத்துட முடியாது. சரிங்களா? ரைட். இப்போ இவர் யார்? கிரிக்கெட் வீரர் தெரியுது, ஜெர்சி பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. ராஜஸ்தான் ராயல் இருக்குது, அதெல்லாம் ஓகே. அவரோட பேர் என்ன? பார்ட் ஆஃப் நேம் சொல்லலாம் இல்லைங்களா? என்னங்க? ஃபுல் நேம் வேண்டியதில்லை, பார்ட் ஆஃப் நேம். பாட்டை சொன்னா ஓகே. குமார்னு முடியும். குமார்னு முடியும். குமார் முடி முடியும். இல்லை இல்ல இல்ல. ரைட், பரவாயில்ல. சூரியகுமார் சொல்றீங்க. இல்ல, இன்னும் கொஞ்சம். சுதீஷ் குமார், சூரியகுமார், அந்த மாதிரி. குவிஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா? இந்த குவிஸோட நோக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும், ஆனா டெப்தா தெரியணும். அதான் குவிஸோட நோக்கமே. ரைட், கொஞ்சம் பார்ட் சொல்லிக்கிறீங்க அவ்வளவுதான். பட் இதுக்காக மார்க் வராது, பரவாயில்ல. இப்போ யார் கேட்க போறீங்க? எவ்வளவு மார்க் வேணும்? இது வந்து ஏலம் வேண்டாம். சேஃப்டி பிளே 90 மார்க், நெகட்டிவ் மார்க் இருக்குது, பார்த்து விளையாடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்களா? இல்ல வேண்டாம், தெளிவாயிட்டீங்க. ஆடியன்ஸ் எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் பாய். துர்கேஷ் வைபவ் சூரியவம்சி கொடுத்துருப்பா. யார் தர போறீங்க? யார் தர போறீங்க? A team +1. A team +1. செகண்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணுங்க. ரைட் சார், செகண்ட் கொஸ்டின் சூஸ் பண்ண கொடுங்க. ரெண்டு போயிடுச்சுங்க, நீங்க சூஸ் பண்ண முடியாது. அடுத்த 4 இருக்கு பாருங்க. ஆஃப் பண்ண மாட்டாங்க, அப்படி வச்சு. நம்பர் 3 சார். நம்பர் 3 விசில் ரெடியா வச்சுக்க, விசில் ஊதுங்க. நம்பர் 3 சார். நம்பர் 3 வெயிட் பண்ணுங்க. விசில் வரும், ஊதலாம். ஆனா எனக்கு கொஸ்டின் பாத்துக்கங்க, இது எந்த இடம்? நல்லா சவுண்ட் ஏத்துங்க. மிக முக்கியமான ரைட், இது எந்த இடம்? விசில் ஊதுங்க, விசில் ஊது கேட்போம். என்ன பிளேஸ்? ரைட், வாகா எல்லை. கரெக்டா? அட்டாரி வாகா எல்லை. சார் 10 மார்க். ஏ டீம் செகண்ட் ரவுண்ட்ல. ரைட் சார், அடுத்து உங்களுக்கான வாய்ப்பு. சூஸ் பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 1 எப்பவுமே இருக்க ஆசைப்படுறீங்க. சந்தோஷ், பாப்போம். சமீபத்தில் ஓய்வு பெற்ற பிரபலமான விண்வெளி வீரர் ஆர் வீராங்கனை யார்? யார் ஓதுறீங்க? இவங்க ஓதிட்டாங்க ஃபர்ஸ்ட். சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ். ரைட், அடுத்து உங்களுக்கான வாய்ப்பு. மேம் மார்க் கரெக்டா போட்டுக்கங்க. இப்ப டோட்டல் சொல்ல வேண்டி வரும் 10. 4. நம்பர் 4. காமராஜ் நாடா படிக்கலங்க, நாடா கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்க, நல்லா கேளுங்க. பிள்ளைகிட்ட பேசுறாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட. எப்பா, அந்த காலத்துல இந்த புலவனுகள்லாம் உங்களை பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்லியிருக்கானா? வேண்டாங்கன்னுங்களா, நீங்க படிக்க போங்கடா. நான் ஊரா போய் உங்களுக்கா நான் பிச்சை எடுக்கண்டா, நீங்க படிங்க. என்ன சொல்றாரு? பிச்சை எடுத்தார். கற்கை நன்றே பிச்சை பிடிக்கணும், கற்கை நன்றே அதிவரம் பாண்டியன் சொன்னது சொல்றாரு. இல்ல குண்ணு, நீங்க பிச்சை எடுக்காங்கடா, நான் எடுக்க. ஆசிரியர்கிட்ட கும்பிட்டார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கிட்ட. ஏழை பிள்ளைகளையா அவன்கிட்ட அனுப்புறேன்டா, ஏமாத்திராதீங்க பிள்ளைகளை, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா. படிச்சுட்டானோன்னா அவனை பிழைச்சிக்கிடுவான்னார்.
இவர் யார்? யாரு? நெல்லை கண்ணன், மிஸ்டர் நெல்லை கண்ணன் அபவுட் காமராஜ். மிஸ்டர் ரெஸ்பெக்ட் நெல்லை கண்ணன். 10 மார்க் சார். நல்லா கவனிங்க. தமிழ் கடல் போற்றப்படுவர். கொடுத்தினா கண்டினியூவா பேசுவார். ரியலா காமராஜர் அவர் கூட போன மாதிரி யார் பேரை கொடுத்தாலும் அவர் கூட இருந்தது மாதிரியே அத்தைங்களை சொல்லக்கூடியவர். கண்டினியூவா பேசுவார். தமிழ் கடல். இதுல ஒரு சின்ன இடைவேளை. கப்பன் புல்புல் ஸ்டூடெண்ட் அங்க பண்றாங்க. பார்க்க போறவங்க போலாங்க. உங்க பேரண்ட் இருக்கவங்க போலாம். ஏக சொல்லிக்கிறேன். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஏழை கேட்கலாம் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन சார். இந்திய குடியரசு தின விழா 2026 வழங்கப்பட்ட பத்ம விருதுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 102, 111, 122, 131? யாருக்கான வாய்ப்பு? கனிஷ்கா ஃபேமிலிக்கான வாய்ப்பு. எதை லாக் பண்ண போறீங்க? 122. 122 லாக் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இந்த பதில் தவறானது. யார் கேட்க போறீங்க? இருங்க, ஆன்சர் பண்ணிடாதீங்க. 9. 9 மார்க். இறங்கி பார்த்தது முடிவு பண்ணிட்டீங்க. ரைட். நீங்க 9 மார்க். நீங்க நீங்க எவ்வளவு வாங்க போறீங்க? 7. சேஃப்டி ஆடுறீங்க. ரைட்டா? இல்ல, வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஆக்சுவலா 9 கேட்டிருந்தா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அப்ப இங்க வரும்போது விளக்கம் போல விவசாயி ஃபேமிலி கிடைக்குது. ஆன்சர் பண்ணுங்க. 131. 131. ஏற்கனவே நாங்க இவங்க வீட்டுக்கு வீடியோ எடுக்க போயிருந்தோம். சரிங்களா சார்? இதுக்காகத்தான் ரொம்ப பயங்கரமா படிச்சுட்டு இருக்கேன் சார். வேண்டாத தெய்வம் இல்ல, படிக்காத பத்திரிகை இல்ல, அப்படி படிச்சிருந்தாங்க. கரெக்டுங்களா? கரெக்ட் ஆன்சர் 131. 10 எவ்வளவு மார்க் உங்களுக்கு? 9 மார்க். ரைட். அடுத்தது உங்களுக்கான கொஸ்டின். ஆன்சர் பார்த்துக்கலாம், நீங்க செக் பண்ணிக்கலாம். ரைட். உலகின் மிக பாதுகாப்பான நகரம் என்று அறிவிக்கப்பட்ட நகரம் எது? அபுதாபியா? ஏதோ வடிவேல் கேட்ட மாதிரி இருக்கு, பார்த்தீங்க. அபுதாபியா, டெல்லி, லண்டன், நியூயார்க்? ப்ளீஸ் ஆடியன்ஸ், நாட் யுவர் டர்ன். உங்களுக்கானது. மைக் வேணும் இல்லைங்களா? ரைட். அபுதாபி சார். அபுதாபி. பாருங்க, அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்றது? கொடுத்துருங்க. இன்னைக்கு தினத்தந்தி பத்திரிகையில கூட இந்த செய்தி வந்திருக்கு. அபுதாபி உலகின் மிக பாதுகாப்பான நகரம். இன்னைக்கு நாடு நகரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். உலகின் மிக பாதுகாப்பான நகரம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, எவ்வளவு அழகான நகரமும் கூட. ரைட். அடுத்த கொஸ்டின் யாருக்குங்க? உங்களுக்கு தானே. அடுத்த கொஸ்டின். தமிழகத்தின் போக்குவரத்து துறையின் தற்போதைய அமைச்சர் யார்? முத்துசாமி, சுவாமிநாதன், சிவசங்கர், சக்கரபாணி? ப்ளீஸ் ஆடியன்ஸ். சிவசங்கர். சிவசங்கர். பாருங்க, ஏத்தாப்புல இருக்கிற கொடுத்துருங்க, பாவம் கொடுத்துருங்க. ரைட். 10 மார்க் சார். 10 மார்க் சிவசங்கர் அவர்கள். சார் உங்களுக்கானது ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? ஞானேஷ்குமார், ராஜீவ் குமார், சுசில் சந்திரா, சுனில் அரோரா? யார் இவங்க? ப்ளீஸ் ஆடியன்ஸ். ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார். கரெக்டா இருக்கு நினைக்கிறேன். கொடுத்துட வேண்டியதான். 10 மார்க். ஆடியன்ஸ் கொஸ்டின் உங்களுக்கானது. கேட்டலாங்களா? Audience round. அங்கேயே போயிட்டோம். நீங்க எதுவும் பார்க்கலையே? இல்ல, பார்த்தாலும் வேற கேட்டுருவேன். ரைட். அசோக சக்கரா விருது பெற்ற விண்வெளி வீரர் யார்?
ஆ சுஜேஷ் யாதவ் ஒன்று சொல்ல போறதில்ல, கை மட்டும் தூக்கி சரியா? ரைட், பரவாயில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் காளீஸ்வரி மிஸ். வழக்கம் போல தாராளமாக சொல்லலாம். நீங்க ஆடியன்ஸ் சொல்லுங்க. யாருங்க? சுபான்சு சுக்லா. எங்க காளீஸ்வரி மிஸ் காணாமனு தேடிட்டே இருந்தேன் நான். அங்க இருக்காங்க. ரைட் தம்பி, அதை கொடுத்துருப்பா. வழக்கமா இதையும் படிச்சு முடிச்சிருவாங்க. புக் கொடுத்துருங்க. ரைட், யாருக்கு தர போறீங்க ஒரு மார்க்க? யாருங்க? டி டீம் கா சி டீம். ரைட் சார், லாஸ்ட் ரவுண்ட். அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம் ஸ்கோர் பார்த்துடலாம். டீம் ஏ 72, டீம் பி 62, டீம் சி 41, டீம் டி 31. நெருங்கி வர்றாங்க. ரைட், நல்லா கவனிங்க. இப்போ ஆக்ஷன் ரவுண்ட், கடைசி ரவுண்டு முடிக்க போறோம். இல்லைன்னா ஆக்ஷன் மாறிடும். சரிங்களா? எங்கிருந்து வர்றீங்க? வழக்கமா எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரவுண்டு? ஆக்ஷன் ரவுண்டு. வழக்கம் போல இது ஓல்டஸ்ட் ரவுண்டு. சரிங்களா? ஒரு பழமொழியை கொடுப்போம். நீங்கள் 2 பேர் இருக்கீங்க இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் இங்கே வரணும். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க நீங்கள் நடிக்கிறீங்கன்னு. அவர் அனுப்பலாமா, இல்லை நீ நடிக்கிறேன்னு சொல்லியிருப்பார், நீங்கள் அனுப்ப. நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாம் எப்படின்னு பார்த்துக்குவோம். இங்கே வாங்க. ஒருத்தர் யார் முடிவு பண்ணுறீங்க? ரைட் சார், வீட்டில் அவங்க தாங்க சார் பேசுவாங்க. நீங்கள் வாங்க. நீங்கள் வழக்கம் போல் பேசாமையே இருக்கக்கூடாது சார். நீங்கள் பேசணும், நீங்கள் பேசக்கூடாது. அப்பாடா, இன்னைக்கா சந்தோஷம்ப்பா. அப்படி தானே? இந்தாங்க உங்களுக்கானது பழமொழி. படிச்சிட்டிங்களா? இதை ஆக்ஷன் மூலமாக இவங்க தெரியப்படுத்தணும். சார் நீங்கள் மைக்கில் பேசலாம், நீங்கள் வாயை திறக்க கூடாது. இன்னைக்கு மட்டும், இப்போ மட்டும். படிக்கிறது, பாடம் படிக்கிறது. இதுக்கான நேரம் ஒரே நிமிடம். இந்த 3 நிமிடத்தில் முடிஞ்சிடும். குவிஸ். நூல், பாடம், புத்தகம், உலகம் இல்லையா, அண்டம், எழுதுறது, கோல், இந்த பிரைஸை மட்டும் வாங்கல. வரைகிறதா, முடிய போதுங்க. 10 செகண்ட். ரைட், நீங்களே சொல்லிடலாம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நீங்க வாங்க, எல்லாரும் வர போறீங்க. சார் நீங்க பேசலாம், நீங்க பேசக்கூடாது. நல்லா அங்க போய்ங்க. ரைட், வாயாசி கூடாதுங்க. உணவு, வாய் ஓபன் பண்றது, சிரிப்பு, வாய் ஓப்பன். டைம் போயிட்டு இருக்கு. சிரிப்பு ஒரு 2 மினிட்ஸுங்க. சிறப்பினருக்கு 2 நிமிடம். கொஞ்சம் காத்திருங்க. ஓகே, டைம் அவுட். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஏன் வரீங்க?
நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். அடுத்து யார் வரீங்க? சீக்கிரம் வாங்க. தீப்பெட்டி பற்ற வைத்தல் பத்தாது வாலண்டியர்ஸ் ரெடியா இருங்க. எரியாத விளக்கு காகிதம் அடுப்பை பற்ற வைத்தது அடுப்பை பற்ற வைத்து அடுப்பு பற்ற வைத்த நெருப்பு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்த எரியுது தீ நெருப்பு 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 இல்லை நெருப்பு எரியாது டைம் ஓவர். மார்க் மார்க். நெருப்பு இல்லாமல் புகையாது. ரைட். இப்போ கவனிங்க. குவிஸ் அநேகமா என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா. தேங்க் யூ. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சீஃப் கெஸ்ட். டீம் ஏ 72, டீம் பி 62, டீம் சி 41, டீம் டி 31. தொடர்ந்து 3 அல்லது 4 ஆண்டுகளாக ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி முதல் பரிசை தொடர்ந்து வெல்கிறார்கள். எந்திரிக்கலாம். செகண்ட் பிரைஸ் விவசாயி சார். நாங்க வந்து என்ன பண்ணட்டும்? பண்ணிட்டீங்களே. ரைட், கிளாப் பண்ணுங்க. ரைட். அடுத்து நல்லா விளையாண்டீங்க சார். பார்ட்டிசிபேஷன் பிரைஸ் உண்டு. டீம் சி 41, டீம் டி 31. நல்லா கவனிங்க. நம்ம பிகேபி ருக்மணி அம்மாள் குவிஸ் அசோசியேட் சார்பா இந்த 4 பேர்த்துக்கும் ஒரு நாள் வாட்டர் தீம் பார்க்ல முழு செலவையும் பிகேபி ஏற்றுக்கொள்கிறது. அடுத்த வாரம் அல்லது இன்னொரு 10 நாள்ல முழுமையா இவங்க கூட நாங்கள் பயணப்பட போறோம். ஒரு நாள் முழுக்க. சரிங்களா? ரைட். இப்போ பார்ட்டிசிபேஷன் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் பரிசளிப்பு விழாவில் கொடுத்துடலாம் சார். ஆலோசனை குழு உறுப்பினர் பிகேபி ட்ரஸ்ட் அவர்கள் மிஸ்டர் திலகவதி அருண் அவர்கள் பார்ட்டிசிபேஷன் பிரைஸை வழங்குவார்கள்.